உபாகமம் 7:8 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. உபாகமம், டியூட்டரோனமி. ஹல்லேலூயா. என்னங்க என்ன சொல்றாரு? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் அவர். ஆக என் செய்தியின் தலைப்பு The Covenant Keeping God. The Covenant Keeping God. உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும் தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? The Covenant Keeping God. உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுகிற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சொன்னதுதான் அவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. அவர் எப்போதும் உடன்படிக்கை காத்துக்கொள்ளுகிற தேவன். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் எப்படி செய்கிறாரா? 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. அவர் உடன்படிக்கை காத்துக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷம் நான் சொன்னது போல இந்த 2026 வருஷத்துல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படியோ வந்துட்டேன் இல்ல, எப்படியோ வந்துட்டேன் இல்ல, கிருபையால வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படியோ வந்துட்டேன் இல்ல, அவர் தயவால வந்திருக்கிறேன். எப்படியோ வந்துட்டேன் இல்ல, அவர் அன்பால வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தியின் படி சொல்லலாம், எப்படியோ வந்துட்டேன் இல்ல, அவர் உடன்படிக்கையால நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையால நான் வந்திருக்கிறேன். ஆக இந்த 2026 வருஷம், இது கரெக்டா நம்பர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லும் போது கவனிங்க, நான் 25ல இருக்க போறேன். அப்ப இந்த 2026 வருஷத்தை தேவன் எனக்கு துவங்க வச்சிருக்கிறார். நான் துவங்கல, என் கர்த்தர் எனக்கு துவங்க வச்சிருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதன் பிரகாரமா என்னை நடத்தி இருக்கிறார். எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் அவர் ஞானத்தையும் கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்னொரு வருஷத்தை உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். இந்த வருஷத்தை நான் துவங்கி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த வருஷம் எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அது பிரிக்க தான் நிறைய கிஃப்ட் நமக்கு வரப்போகுது. இந்த வருஷம் என்னென்ன ஆச்சரியங்கள் எனக்கு இருக்க போகுதுன்னு தெரியாது. முதல் வாரத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல போறேன். இந்த வருஷம் என்னென்ன ஆச்சரியத்தை எனக்கு வச்சிருக்குன்னு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன சவால்களை, சேலஞ்சஸ் எனக்கு வச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் இந்த உலகம் என்னென்ன சோதனைகள், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன பிரச்சனைகளை வச்சிருக்க போகிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன இழப்புகளை எனக்கு வைத்திருக்க போகிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன லாஸ் எனக்கு கிடைக்க போகிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் சூழ்நிலைகள் சாதகமா இருக்க போதா அல்லது பாதகமா இருக்க போதா எனக்கு தெரியாது. நான் மனுஷன், எனக்கு தெரியாது. இந்த வருஷம் சமநிலையாவே போக போதா அல்லது மேல நம்ம போக போறோமா எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் சும்மா அப்படி வாக்கு தத்தங்களை பொழிகிறாங்க. ஒரு ஆள் எடுத்து போடுறாரு. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் பார்க்கும்போது, ஏப்பா நீ 24 அதே வாக்குத்தத்தை தான் கொடுத்த, அப்படியே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி 25லயும் அதான் கொடுத்த, இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அதே வாக்குத்தத்தங்களை 26லயும் கொடுக்குறியே. தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, அங்க பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்க, ஆண்டவர் அதை செய்ய போறாரு. அவர் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. பாத்தீங்களா, அது நடந்துருச்சு, பாத்தீங்களா இது நடந்துருச்சு, நான் சொன்னது நடந்துச்சு, பாத்தீங்களா. போன வருஷம் எண்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் இப்படி இருக்க போகுது. ஜோசியக்காரா, பாஸ்டருங்கெல்லாம் இப்போ பாஸ்டருங்க கிடையாது. யாரு? ஜோசியக்காரா ஆயிட்டாங்க. அடுத்த வருஷம் இப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் அப்படி இருக்க போகுது, இது இப்படி மேலே ஏற போகுது,
தங்கம் ஏறப்போகுது. தங்கம் நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் ஏறதான் போகுது. லேண்டு இது ஏறப்போகுது. ஜப்பானில் சிங்கப்பூரில் போனால் நிலநடுக்கம் வரப்போகுது. அங்கே எப்பவுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கெங்கே எதெல்லாம் ஆகுமோ அங்கே போய் அப்படியே உருட்டி விடுறது. நான் சொல்கிறேன், என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. என்னென்ன ஆச்சரியங்கள் எனக்கு வச்சிருக்க போதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவைகள் மத்தியில் நாம் எல்லாரும் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளணும். எனக்கு ஒருத்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் அவர். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1000 தலைமுறை மட்டும். நான் மறந்துட்டு போயிடுவேன் நாளைக்கு. ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். சும்மா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் அப்படின்னு போய் உட்காரக்கூடாது. கிளி ஜோசியக்காரிக்கிட்ட கூறி சொல்கிறவங்க மாதிரி போய் உக்காந்துன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தலையாட்டிட்டு வரக்கூடாது. சேனலில் பார்க்குறோம், நம்ம சில சேனலில் கிறிஸ்டியன் சேனல் தான் நம்பி பார்க்குறோம். ஆனால் நம்மால் தான் நிறைய வஞ்சிக்கிறாங்க நம்மளை. கவனமாக இருக்கணும். கிறிஸ்டியன் சேனல் தான் நாம் பார்க்குறது பாஸ்டர். அவர் பாஸ்டர் தான், அவர் சுவிசேஷகர், அவர் தீர்க்கதரிசி, அவரை மட்டும் தான் பார்க்கறது. பாருங்க, கவனமாக பாருங்க. குறி சொல்லி வஞ்சிச்சிருவாங்க நம்மளை. தீர்க்க தரிசனம் சொல்லி வஞ்சிச்சிருவாங்க நம்மளை. அது அவர் நமக்கு பண்ணின உடன்படிக்கை மேலானது. நாம் எதை மறந்தாலும் அவருடைய உடன்படிக்கையை நம்ம மறக்கக்கூடாது. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் மறக்கக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். நம்ம மறக்கக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். ஸோ வாட் இஸ் அ கவனன்ட்? உடன்படிக்கை என்றால் என்ன? சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடன்படிக்கை என்பது தேவன் மனிதருடன் ஏற்படுத்தும் உடைக்க முடியாத ஒரு வாக்குறுதி. மனுஷங்கிட்ட இல்லை, தேவன் மனிதனிடத்தில். மனுஷன் போய் அங்கே பண்ணல, தேவன் எங்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். நான் உனக்கு இதை தருவேன், நான் உனக்கு அதை செய்வேன், நான் உன்னை இதை உயர்த்துவேன், நான் இதை விடுவிக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உடைக்க முடியாத ஒரு வாக்குறுதி. அது நம்முடைய உறவை நிலைநிறுத்தி அவருடைய நோக்கத்தை அவருடைய உடன்படிக்கை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அது வாக்குறுதி உலகத்தில் மனுஷன் கொடுக்கிற எந்த வாக்குறுதியை பார்க்கிலும் புனிதமானது, பரிசுத்தமானது அவருடைய உடன்படிக்கை. ஸோ அதை மறந்துட வேண்டாம். இந்த வருஷத்தில் சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அதை ஒன்றையும் மறக்கக்கூடாது. ஒரு சிலரை நான் சொல்கிறேன், வேதத்தில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்துருக்கார். நோவாவின் காலத்தில் நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு. இனிமேல் நான் ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தார். நான் என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி. மோசேக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார். மோசே மூலம் தனது நியமத்தை, தம்முடைய கட்டளைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்தார். தாவீதுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார். தாவீது மூலமாய் தன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் அவர் நிரூபித்து நடத்தினார். பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு எனக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன? மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் எனக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஸோ இப்படிப்பட்ட உடன்படிக்கையெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. இதை நம்ம மறந்துடக்கூடாது.